வெல்கம் டு எடி ஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 16 ஜூலை 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா சைன்ஸ் MOU வித் மார்ஷல் ஐஸ்லாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் 4 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சோ வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மார்ஷல் ஐஸ்லாண்ட்ன்ற ஒரு கண்ட்ரி கிட்ட வந்துட்டு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு அவங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்தியா தான் பண்ணி தர போறாங்க. சோ இது வந்துட்டு மார்ஷல் ஐஸ்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு இருக்கிற வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எடுத்து காட்டுறதா இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்குது. சோ இது யார் வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டரான உங்களுக்கு வந்து ஜெய்சங்கர் தான் அவர் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த கண்ட்ரியை பத்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்ஷல் ஐஸ்லாண்ட். ஸோ இதுல வந்து நீங்க முக்கியமான இதுல பார்க்க வேண்டிய நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல மார்ஷல் ஐஸ்லாண்ட் வந்து இப்பதான் நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரியை கேள்விப்படுறோம். ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா மார்ஷல் ஐஸ்லாண்டோட கேபிட்டல் வந்து மஜூரா அண்ட் கான்டினென்ட் வந்து ஓஷானியன்ற கான்டினென்ட்ல தான் இந்த கண்ட்ரின்றது இருக்குது. அண்ட் அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா மார்ஷாலியா இங்கிலீஷ் உங்களுக்கு. அண்ட் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்குபென்ட் ஹிலிடா ஹேனின்றதா அந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்ஸ் த INS டவர்ஸ் இன் மும்பை. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உங்களுக்கு வந்து மும்பையில் இருக்கிற உங்களுக்கு நேஷனல் இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டியான அந்த இடத்துல வந்து INS டவர். ஸோ வந்துட்டு INSோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டி. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் சொசைட்டியோட பில்டிங்ல வந்துட்டு ஒரு டவர் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டின்றது ஒரு ஃபேமஸான அதாவது ஹிஸ்டரிக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் சொசைட்டி. ஸோ இவங்க தான் வந்துட்டு ரொம்ப காலமா இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ஸுக்கான ஒரு சொசைட்டி உங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு மெயினாக வந்துட்டு இப்போ வந்துட்டு பேங்கிங்ன்ற ஒரு சொசைட்டி இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொசைட்டின்றது இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இது இந்த சொசைட்டி கீழே தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த சொசைட்டியோட பில்டிங்ன்றது மும்பையில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாந்தாரா குருகுலா காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த பில்டிங்ன்றது இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ல தான் INS டவர் வந்து நம்ம நரேந்திர மோடி வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதில் சொல்லும் போது வந்து எதை ஹைலைட் பண்ணி சொன்னார் பார்த்தீங்கன்னா INSோட ஜேர்னி வந்து ஹைலைட் பண்ணி சொன்னாரு. உங்களுக்கு வந்துட்டு இது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்ச ஒன் ஆஃப் த ஃபேமஸான நியூஸ் பேப்பர் சொசைட்டி அண்ட் விட்னஸிங் இந்தியாஸ் யூபிஸ் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுனர்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு எடுத்துக்கு அந்த நியூஸ் பேப்பர்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான இடத்துல வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில. ஸோ அதையும் வந்துட்டு எடுத்துக்காட்டி சொன்னார் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் வந்து வேற என்ன விஷயம் சொன்னார் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபார் த சேஞ்ச். ஸோ வந்துட்டு மீடியான்றது ஒரு கேட்டலிஸ்ட்ன்றது என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி டைம்ல வந்துட்டு இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அந்த ரியாக்ஷன்ல வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டர் ஆகுது. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து சீக்கிரமா நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காண்டி தான் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீடியா ஒரு கேட்டலிஸ்ட். மீடியான்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு எக்கனாமி ரிலேட்டடா இருக்கும் இல்லை நம்ம வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு வளர்றதா இருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேக் போனா இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா தான் உங்களுக்கு. ஸோ அவங்களோட என்னென்ன மெயின் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீடியா என்னென்ன வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் வந்துட்டு நேச்சுரல் ரோல் ஃபார் த சீரியஸ் இஷ்யூ பற்றின பேசுறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மீடியாவோட ரோல் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் போர்ட்டல் பை த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் த ஜெயந்த் சௌத்ரி. ஸோ வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் சேர்ந்த இவர் வந்துட்டு ஒரு போர்ட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த போர்ட்டலுக்கான நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் தான் அந்த போர்ட்டலுக்கான நேம். ஸோ இந்த போர்ட்டலோட மெயின் ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் போர்ட்டல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல மெயினா நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி ஸோ கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தினா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்றது இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கில் எப்படி டெவலப் பண்றதுக்கான ஒரு எல்லா இன்ஃபர்மேஷன் ஸோ கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா ஸ்கீமோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு போர்ட்டல்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு MSDA ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஸோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி சௌத்ரி. அவங்களோட கான்ஸ்டிடியூன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ராஜ்யசபா MP உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா PM நரேந்திர மோடி லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அண்ட் டெடிகேட்டட் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன் மும்பை. ஸோ வந்துட்டு INS டவரை வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மகாராஷ்டிராவில் மோடி அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் வந்துட்டு 29,400 கோடிக்கு உடைய வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி லான்ச் பண்ணிச்சிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்னா என்னென்ன ஃபேமஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தானே போர்வாடே ட்வின் டனல் ப்ராஜெக்ட் வந்துட்டு 16,000 கோடிக்கு உங்களுக்கு அண்ட் வந்து ஜார்ஜியன் முலான் லிங்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு 6,300 கோடிக்கு அண்ட் கல்யாண் யார்ட் ரீமாடலிங் அண்ட் காட்லி சக்தி மாடல் கார்கோ டெர்மினல் வந்துட்டு துர்பே நாவி மும்பையில் வந்துட்டு இதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி யுவா காரியா புரக்ஷா யோஜனா வந்துட்டு 5,600 crores வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல் வந்து மும்பையில் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிந்தே. கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பையாஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் KP ஷர்மி ஒலி ஸ்வான் அஸ் த
நேபாள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் த 4th டைம். ஸோ வந்துட்டு நேபாளில் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு. ஸோ அந்த எலெக்ஷன் வந்துட்டு 4th டைம் வந்துட்டு KP சர்மா ஒலின்றவங்க வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு 4வது முறையாக வந்துட்டு நேபாளோட பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. So next Parliament of the Nepal starting point பார்த்தீங்கன்னா இந்த Nepal became the republic in 2008ல தான் இவங்க வந்து ரிபப்ளிக் அடைஞ்சாங்க. abolish of the monarchy. ஸோ வந்துட்டு மன்னராட்சியை ஒழிச்சிட்டு இவங்க வந்துட்டு மக்களாட்சியை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 2008ல. அண்ட் வந்துட்டு நேபாள் வந்துட்டு ஒரு ஹிந்து கண்ட்ரி. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேபாளோட பார்லிமெண்ட் டைப் வந்துட்டு டெமோக்ரஸி பார்லிமெண்ட் தான். அண்ட் பார்லிமெண்டோட அது பேருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கியா சனத் அண்ட் ஃபெடரல் பார்லிமெண்ட் தான் இதுக்கு அந்த பார்லிமெண்டோட நேம் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்துட்டு ராஷ்டிரிய சபா அதில் டோட்டலாக 59 பேர்ஸ் வந்துட்டு இன்டெரக்டாக நான் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ டேர்ம்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 years வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேபாளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்துட்டு காத்மண்டுவில் இருக்குது. கரன்சி வந்து நேபாளிஸ் ருப்பி தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் கெட்ஸ் என் RBI நோட் டு பிகம் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ நம்மளோட ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ்ன்ற கம்பெனி வந்துட்டு இப்போ RBIல முன்னாடி அவங்க வந்துட்டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்ற ஒரு அங்கீகாரம் பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வந்து அதில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக வராங்க. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது லைக் பேங்க் மாதிரி தான். பட் ஆனால் பேங்க் செய்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க. சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்குன்றது இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது டிமாண்ட் டெபாசிட் பண்ண முடியாது. அண்ட் வந்துட்டு செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபுல்லி பேங்க் கிடையாது, ஆனால் பார்ஷியலாக அது வந்து ஒரு பேங்க்ன்ற மாதிரி சொல்லலாம் நமக்கு. ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனில இருந்த ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாறுறாங்க. ஸோ அதனால அவங்க கம்பெனி ஷேர்ஸ் வந்துட்டு NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இப்போ வந்துட்டு அவங்க வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாறனால அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது மெயினாக பார்த்தீங்கன்னா பிரைமரி ஓவர்சீஸ் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் த குரூப் கம்பெனிஸ் asset requirement must hold the 90% of the net assessment investment like bonds, debenture and equality share loans to group companies வந்துட்டு இவங்க வந்து asset requirement பண்ணுவாங்க. அண்ட் மினிமம் asset வந்துட்டு 100 கோடி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து மினிமம் asset-ஆ வச்சிருக்கணும். ஸோ ஆப்ரேஷன் பெனிஃபிட்ஸாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அலோகேஷனில் எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் த கேபிட்டல் அமௌங் த சப்சிடரிஸ் அண்ட் வேல்யூ டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வேல்யூ டிஸ்கவரி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணும். அண்ட் ரெகுலேட்டரி அலைன்மெண்ட்ல பெட்டர் அலைன்மெண்ட் வித் ரெகுலேட்டரி ஃபேம். ஸோ இதுதான் அவங்களோட ஆப்ரேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜியோஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா CEO வந்து ஹிதேஷ் குமார் சைதா. அண்ட் வந்து அதோட ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 1999 இந்த ஆர்கனைஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டட் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மும்பையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் ராபர்ட் J. ரவி as CMD ஆஃப் த BSNL. ஸோ நம்மளோட பாரதி சஞ்சார் நிகமம் லிமிடெட். ஸோ அதில் நம்மளோட கவர்மெண்ட்ல கீழே இயங்குற ஒரு ஒன் ஆஃப் த ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்களோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்துட்டு யார் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ராபர்ட் ஜெரிட் ரவியை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் சக்மம் நிங்கம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ லைக் நம்ம BHEL ONGCன்றதை பார்த்துருக்கோம்ல. ஸோ அது கேட்டகரி வரல ஒன் ஆஃப் த ஃபேமஸான பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழே தான் வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே தான் வந்துட்டு இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி செயல்படுது. ஸோ இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2004 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். இந்தியன் பாப்புலேஷன் டு பீக் அட் 1.7 billion by 2060s பிஃபோர் டிக்ளைனிங் UN ரிப்போர்ட். ஸோ யுனைடெட் நேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா 2060க்குள்ள நம்மளோட பாப்புலேஷன் பீக் வந்து எவ்வளோ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1.7 billion வந்துட்டு ரீச் ஆகுன்றது அவங்களோட ரிப்போர்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ இது என்ன ரிப்போர்ட், அவங்க என்ன நேம்ல ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட் 2024 ரிப்போர்ட்ல தான் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாப்புலேஷன் 1.45 billion இருக்குது உங்களுக்கு. ஸோ பீக் பாப்புலேஷனா 2060க்குள்ள வந்து 1.7 billion வரைக்கும் போகுன்றது அவங்களோட ரிப்போர்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் குளோபல் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நம்ம பாப்புலேஷனை சைனா தான் முன்னாடி வந்துட்டு பாப்புலேஷனில் அதிகமாக இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்தியா தான் இந்த ஓவர்டேக் பண்ணி இந்தியா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்து சைனாவை சர்ப்ளஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்தியா வந்து டாப்ல இருக்குன்றது இவங்க ரிப்போர்ட் தரப்புல இருக்குது. ஸோ சைனாவோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 1.41 billion இருக்குன்றது இருக்குது. ஸோ 2054க்குள்ள உங்களுக்கு அவங்களோட பாப்புலேஷன்ல 1.21 billion வரைக்கும் வந்துட்டு போகும், டிக்ளைன் ஆகுன்றது இந்த UN ரிப்போர்ட்ல இருக்குது.
ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தேர்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரியா இருக்குது. ஸோ வந்துட்டு உலகத்தில் எடுத்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது, அண்ட் வந்து செகண்ட் சைனா இருக்குது, தேர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ நம்ம நியரஸ்ட் கண்ட்ரியான பாகிஸ்தான் வந்துட்டு யூஎஸ் வந்து சர்ப்ளஸ் பண்ணுவோம். 2054 யூஎஸ் வந்து சர்ப்ளஸ் பண்ணிட்டு தேர்ட் பொசிஷனுக்கு வந்து பாகிஸ்தான் போகுன்றது உங்களுக்கு வந்து இந்த யூஎன் ரிப்போர்ட்ல இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அர்ஜென்டினா பீட்ஸ் கொலம்போ டு வின் கோப்பா அமெரிக்கா சாம்பியன்ஷிப்ஸ். ஸோ இந்த கோப்பா அமெரிக்கா சாம்பியன்ஷிப்ல வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த கோப்பா அமெரிக்கா சாம்பியன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா கண்ட்ரியை வந்துட்டு கொலம்போ கண்ட்ரி வந்து டிஃபீட் பண்ணிட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு டீம் வந்துட்டு அர்ஜென்டினா டீம் வந்துட்டு நிறைய ட்ராஃபிஸ்ன்றது ஃபுட்பாலில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கோப் அமெரிக்கா சாம்பியன்ஷிப்பும் இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த யூரோ 2024 பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்துட்டு இங்கிலாண்டை டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருப்பானது நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதில் சாம்பியன்ஷிப் இதில் வின்னிங் கோல் பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாரோஸ் மான்டெசி தான் வந்துட்டு வின்னிங் கோல் வந்து அர்ஜென்டினா சார்பில் போட்டிருக்காங்க. ரெக்கார்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து இது அவங்களோட 16th கோப் அமெரிக்கன் டைட்டில் உங்களுக்கு. ஸோ கோல்டன் பூட் அவார்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா லாரஸ் மான்சி வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கோல்டன் பூட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லியோன் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா மேட் 39 கோப்பா அமெரிக்கன் அப்பியரன்ஸ் அட் 37 ஏஜ்ல வந்துட்டு இவர் வந்து 39 கோப்பா அமெரிக்கன் அப்பியரன்ஸ் வந்துட்டு வந்திருக்காரு உங்களுக்கு லியோன் மெஸ்ஸி. ஸோ இந்த கோப்பா அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 1960 அர்ஜென்டினா தான் இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் டைட்டில்ஸ் ஸோ இந்த சாம்பியன்ஷிப்ல மோஸ்டா டைட்டில்ஸ் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உருகுவே அண்ட் அர்ஜென்டினா தான் வந்துட்டு அதிகமான டைட்டில்ஸ்ன்றது வின் பண்ணிருக்காங்க. ஸோ கரண்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா தான். அண்ட் வந்து டாப் கோல் ஸ்கோரர் பார்த்தீங்கன்னா கோப்பா அமெரிக்கா ஹிஸ்டரியில வந்து நோர்பர்ட் பென்சி தான் உங்களுக்கு அர்ஜென்டினா சேர்ந்த இவர் தான் வந்துட்டு 17 கோல்ஸ் போட்டு இவர் தான் வந்துட்டு ஹையஸ்டான கோல் ஸ்கோரரா இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன்ஷிப் ட்ரிம்ப் இன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட் 2024. ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெஜண்ட்றது ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்ல பிளேஸோ இல்லை வந்து யங் பிளேஸோ இந்த வந்து ஆட மாட்டாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஆடுற ஒரு ட்ராஃபி தான் வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட். உங்களுக்கு வந்து இந்த ட்ராஃபில எல்லா கண்ட்ரில இருக்கிற ரிட்டையர் ஆன ஃபேமஸான பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஆடுவாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்துட்டு பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க இந்த கிரிக்கெட் லெஜண்ட்ஸ் இருப்பாங்களே, ஸோ லைக் சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி MS தோனி, ஸோ இவங்களாம் வந்து கௌரிக்கு விதமாக தான் இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி வந்து ரிட்டையர் ஆன கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு. ஸோ மேட்ச் டைப் டோட்டலாக வந்துட்டு T20 அண்ட் 1 டே ஃபார்மேட்ல இந்த 2 ஃபார்மேட்லையும் இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்கும். ஸோ நமக்கான கரெக்ட் அவேர்ஸ் தான். தேங்க்யூ.